நீங்க ஏன் இந்த பெட்ரோல் பங்க் தொழிலை தேர்ந்து செஞ்சீங்க? போனா அதிகம் படிச்சிருக்கணும்பாங்க. அதை பண்ணு இது பண்ண அதிகம் படிக்கல. எனக்கு படிப்போ அது ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இந்த பங்கள போனா ஒரு சிலர் ஏன் பங்கள இவனுக்கு என் பொண்ணு தரணும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஆனா இது நல்ல வேலைதான். எங்களுக்கு இதனால வரவன் கண்ணுக்கு தப்பா தெரியுது. அந்த பொண்ணு என்னை நம்பிதான் வருது. என் அம்மா நம்பி, என் தம்பி பாப்பாவை நம்பியோ வரல, என்னை நம்பி வருது. அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் தான் அதை நம்பிதான் நான் போறேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சி நிறைவா நான் செய்யறேன். எனக்கு எந்த தப்பும் நான் பண்ணல. எந்த நல்ல வேலை தான். இந்த பெட்ரோல் பங்க் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாருக்கு? என் அம்மா. அம்மா தான். அம்மா நான் எந்த வேலை செஞ்சாலும் ஒத்துப்பேன். அம்மா நான் பங்குக்கு வேலைக்கு போறேன், சரிப்பா போப்பா, இப்போ தாராளமா செய்யும். வாழ்க்கையில நான் ரொம்ப ஒரு உயர்வான இடத்துக்கு போகணும்னு ஆசைனா அது எந்த இடம்? உயர்வான இடம்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? எனக்கு உயர்வான இடம் வேணாம். உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? இப்போ என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நான், அம்மா, தம்பி, பாப்பா 4 பேர் இருக்கோம். 4 பேர் இருக்கோம். இப்ப நான் இங்க வேலை பார்க்கறேன். தம்பி இருக்கான், அவன் ஒரு வேலை பிளிப்கார்ட் இந்த ஆன்லைன் டெலிவரியில அவர் வேலை பார்க்கறாரு. பாப்பா வந்து பேங்க்ல வேலை பார்க்கறாங்க. பாப்பா இப்பதான் ஒரு டிகிரி வாங்கிட்டு இப்ப இன்னொரு டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுல இருப்பாங்க. ஒரு சில டைம் பூ விற்பாங்க. அது அப்படி இருக்கும். அப்படிதான் அதான் மைண்ட் செட். எங்க அம்மா எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதை பண்ணிப்பாங்க. சரி, நீங்க ஏன் இந்த பெட்ரோல் பங்க் தொழிலை தேர்ந்து செஞ்சீங்க? வேற வேலைக்கு மைண்ட்ல செட் போனா அதிகம் படிச்சிருக்கணும்பாங்க. அதை பண்ணு இது பண்ண அதிகம் படிக்கல. எனக்கு படிப்போ அது ஒண்ணும் இல்லை. ஆனா செய்ய வேலை நிறைய செஞ்சேன். ஏகப்பட்ட வேலை செஞ்சேன். எனக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையுமே செஞ்சேன். இப்ப இதுல வரப்போ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. ஒரு சில ரெஸ்ட் கிடைக்குது. ஒரு நாள் லீவ் வருது, அதை ரெஸ்ட் கிடைக்கலாம். இப்ப மத்த வேலை போனாலும் சனி ஞாயிறு மட்டும்தான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஒரு சில கம்பெனிலாம் லீவு. மத்த கம்பெனிலாம் கேட்டா இன்னும் அடிக்கடி லீவ் போடுறான் அப்படின்னு கேட்பான். இப்ப பங்கால நான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு லீவ்னா முன்னாடியே சொல்லிடுவேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கு ஆள் இருக்கு, பாத்துப்பாங்க. இப்ப இதுக்கு அப்புறம் இந்த பங்குக்கு அப்புறம் இப்ப எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இப்ப அந்த பையன் பங்கல வேலை செய்றான், எப்படி இது தரணும் அப்படின்னு ஒரு சில இது யோசிப்பாங்க. இப்ப நான் அதுக்கப்புறம் நான் வேற வேலை பார்க்கணும், பார்த்துதான் ஆகணும். இந்த பங்கல போனா ஒரு சிலர் ஏன் பங்கல வேலை செய்றேன், இவனுக்கு என் பொண்ணு தரணும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ நான் வேற வேலையை பார்த்துதான் ஆகணும். ஆனா இது நல்ல வேலைதான். எங்களுக்கு இதனால வரவன் கண்ணுக்கு தப்பா தெரியுது, பாக்குற கண்ணுக்கு தப்பா தெரியுது. அது திருட்டு வேலை, அது வேலை, நல்ல வேலை. எனக்கு கரெக்டா இருக்கு. நமக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. அவங்க என்ன இப்போ நம்ம சொன்னவனே மாத்திட்டா அப்படி இல்ல, வரப்போற பொண்ணுக்காக நான் மாத்தேன். நம்பிக்கை கொடுக்குறேன். அந்த பொண்ணு என்னை நம்பிதான் வருது. என் அம்மா நம்பி, என் தம்பி பாப்பாவை நம்பியோ வரல, என்னை நம்பி வருது. அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும் தான் அதை நம்பிதான் நான் போறேன். அவங்க சொன்னாங்கிறதுக்கு நான் மாத்த மாட்டேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சி நிறைவா நான் செய்யறேன். எனக்கு எந்த தப்பும் நான் பண்ணல. எந்த நல்ல வேலை தான். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கணும். ஆமா, இது வெட்ட வெளி. ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து போறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்படி வெளியே வேலை செஞ்சாதான் இது உங்க மைண்ட். எனக்கு மைண்ட் ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கும். மொத்தத்துல இந்த வேலை நல்ல வேலை தான். இந்த பெட்ரோல் பங்க் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? நீ போய் செய்ப்பா, போய் செய்ப்போம், உனக்கு பிடிச்சது செய்ப்போம். அம்மா தான். அம்மா நான் எந்த வேலை செஞ்சாலும் ஒத்துப்பாங்க. இப்ப இந்த கம்பெனியை விட்டு 1 மாசம் நின்னேன். ஒரு கம்பெனி வேலை செஞ்சு 1 மாசம் வீட்லயே இருந்தேன். எனக்கே போர் அடிச்சிச்சு வீட்டுல இருந்து. அம்மா நான் பங்குக்கு வேலைக்கு போறேன், சரிப்பா போப்பா, இப்போ தாராளமா செய்யும், ஓகே அப்படின்ட்டு. அவ்வளவுதான். எங்க அம்மா சொன்னதான் நான் போய் சரி ஓகே நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லி சேர்ந்துட்டேன். நீங்க இந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யலைன்னா நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க? தெரியல. எனக்கு அந்த சட்டத்துல இதுதான் ஞாபகம் வந்துச்சு, வேற எந்த வேலையும் மைண்டுக்கு வரல. ஒரு ஃப்ளோல போயிட்டேன், அவ்வளவுதான். நீங்க எந்த தொழில் செய்ய ரொம்ப ஆசைப்படுறீங்க? நீங்க இந்த தொழில் ரொம்ப பிடிக்கும், அது செய்யறதுக்கு தான் அது செய்யணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்கேன்னா என்ன வேலை? எனக்கு டிரைவிங் ரொம்ப, கார் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக லைசன்ஸ் கூட இப்போ அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வேலை, டிரைவிங் ரொம்ப லாங்கா ஓட்டணும் பிரச்சனை இல்லை. டிரைவிங் ரொம்ப பிடிக்கும், நல்லா லாங்கா ஓட்டுவேன். அந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்காக முயற்சி எடுத்திருக்கேன். லைசன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 2-3 கம்பெனில கேட்டிருக்கேன், சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது கிடைக்குதா கிடைக்கல. எனக்கு ஒரு ஆசை, இந்த டிரைவிங் ஒண்ணு கிடைக்கணும். அது என் ஊருக்குள்ளேயே லாங்கா போனல. எனக்கு என் குடும்பத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா என் குடும்பத்தை நான் தான் பாத்துக்கணும், வேற யாரும் இல்லை, நான் தான் பாத்துக்கணும். என் குடும்பத்தை, என் ஊரு இந்த சேலம், இங்க இருந்து கொஞ்சம் வெளியே அவுட்டர் போகணும் அப்படின்னா கூட ஓகே வரேன், டிரைவ் பண்றேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு வேலையில எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த தொழில்ல உங்களுக்கு போதுமான சம்பளம் கிடைக்குதா?
செய்யற வேலைக்கு கிடைக்குது, அதிகம் எதிர்பார்க்கவும் முடியாது. செய்யற வேலைக்கு மட்டும்தான் சம்பளம். ஓகே, அதிகம் எதிர்பார்க்கணும். பத்தும் குறையாத இருந்தா நாம அட்ஜஸ்ட் பண்ண முடியல. நம்ம செலவை குறைச்சிக்கிட்டா அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். நமக்கு அதான் சம்பளம் ஒரு எதுக்கு தேவையில்லாது, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாழ்க்கையில நான் ரொம்ப ஒரு உயர்வான இடத்துக்கு போகணும்னு ஆசைன்னா அது எந்த இடம், என்ன ஆசை? உயர்வான இடம்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? எனக்கு உயர்வான இடம் வேணாம். என்னோட ஆசை என்னன்னா ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும். ஒரு நாளாவது எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பேன். ஒவ்வொரு நாள் மைண்ட் செட்டு, நாளைக்கு வேலைக்கு போகணுமா, அதை பத்தி யோசிக்கணும். நாளைக்கு இது பண்ணணும், நாளைக்கு இந்த கடனை கட்டணுமா, அது இருக்கா, நாளைக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும் அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு உயரத்துக்கெல்லாம் போனதுன்னா போதுமான வருமானம் இருந்தா போதும். நாளைக்கு பத்தி யோசிக்கவும் வேண்டாம், நேற்று என்ன அதை பத்தி யோசிக்க எனக்கு தேவை, எனக்கு அது வேண்டாம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இப்போ ஒருத்தர் ஒரு சண்டை வச்சுட்டா அதை பத்தி நீ யோசி அப்படின்னா யோசிக்கணும். சண்டைன்னா அதோட முடிச்சு விட்ருவாங்க. அதை பத்தி யோசிச்சுட்டு மைண்ட் பண்ணி என்னத்துக்கு அது, அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லியிருக்கேன், ஒரு சண்டை வந்தா என்னையே சண்டை போடுறீங்களா, அடிச்சிங்களா, ஒரு சண்டை முடிஞ்சு அடுத்த வாட்டி ஓகே என்னண்ணா ஓகேவா அப்படின்னு அதை பத்தி யோசிக்க வேண்டாம். மனசுல வச்சுக்கிட்டு நீ ஏன் போய் முறைச்சிக்கிட்டு பேசாம இருந்துகிட்டு அதுல என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போறது. அதனால எனக்கு உயர போனா என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், என் தம்பி பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும், என் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறோம். அப்புறம் எனக்குன்னு ஒண்ணு ஒருத்தர் வருவாங்களா அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி உயரம் ரொம்ப போகணும்னு ஆசை இல்லை, இருக்கிறத வச்சு நல்லா வாழ்ந்தா. நீங்க இந்த தொழில கத்துக்கிட்ட பாடம் என்ன? ஒரு சிலர் வந்து பங்குக்கு வேலைக்கு போற, எங்க அம்மாட்டெல்லாம் நிறைய பேர் கேட்டு இன்னும் பையன் பங்கு வேலைக்கு போறான் அப்படின்னு. எங்க அம்மா சொல்ல என் பையன் போறான், அவனுக்கு பிடிச்சது செய்யறான் அப்படின்ட்டு இருக்காங்க. எங்க அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அம்மா ரொம்ப போல்டு, ரொம்ப சப்போர்ட்டா. அப்பா எல்லாமே இது பண்ணாதனால அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் ஜாஸ்தி. என் மேல ரொம்ப இது சண்டை போடுவாங்க. ஒரு சில டைம் சண்டை போடுவாங்க, அம்மானா திட்டுவாங்க தானே, அது அம்மானா திட்டுவாங்க, அதை வாங்கிட்டு அமைதியா போயிடுவேன், அவ்வளவுதான். இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வு இப்போ பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, இந்த விலைவாசி உயர்வு உங்களால சமாளிக்க முடியுதா? அது எல்லா குடும்பத்தையும் கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். பாத்தீங்கன்னா வச்சு இப்ப நான் ஒரு 500 ரூபா வாங்கணும்னு வச்சுக்கேன். முதல்லலாம் ஒரு 500 ரூபா வாங்கினா ஒரு 2-3 நாளைக்கு வச்சு, இப்ப 500 ரூபா சடனா கழிக்குது. இப்படிங்கிறதுக்குள்ள போய் இப்ப என் வண்டிக்கு பெட்ரோலே போடணும்னாலும் 200 ரூபாய்க்கு கிடைச்சாதான் எனக்கு திருப்தி. கம்மியெல்லாம் எப்பயுமே என் வண்டியை ட்ரைங்கிறதே விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் வண்டி பத்தி, ட்ரைங்கிறத விட மாட்டேன், வண்டி தள்ள விட மாட்டேன். நினைக்கும் என் வண்டியில பெட்ரோல் இருந்தே இருக்கும். அதுக்காக நான் அடிச்சுதான் ஆகணும், வேற வழியில. எனக்கு வேணும்னா அதை அடிச்சுதான் வச்சுக்கணும். பணம் பற்றாக்குறை நிறைய தான் இருக்கு. அதனால நாம வாழ்வாதாரத்தை கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இதை பார்த்தா நம்ம கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு இருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, அதுவா பழகிடும்னு சொல்லுவாங்க. அதுவா பழகிடும், அந்த மாதிரி தான் அதுவா பழகிடுச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நீ வேற. இப்போ நீங்க இந்த தொழில்ல சம்பாரிச்சு உங்க ஒரு பெரிய விஷயத்த நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது என்ன விஷயம்? ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் பண்ணல. எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கிட்டேன், எனக்குன்னு ஒரு வண்டி இருக்கு, எனக்குன்னு ஒரு போன் இருக்கு. உழைச்சி சம்பாதிச்சல இது 2 தான். உங்க அன்றாட தேவைக்கு தேவையானது, மத்த எல்லா செலவுக்கு இதர செலவு அது இதுன்னு அதையெல்லாம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாலாம் எதுவுமே நான் பண்ணேன்.